வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸியாக உடனே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சேமியா தோசை. வெஜிடபிள் தோசையாகவும் பண்ணலாம், பிளெயின் தோசையாகவும் பண்ணலாம். வெரைட்டிஸ் உங்கள் சாய்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு சேமியா எடுத்திருக்கேன். இது பேம்பினோ ரோஸ்டட் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக ரோஸ்ட் பண்ணிப்போம். சரிங்களா? அவ்வளோதான். 2 மினிட்ஸில் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் வாசனை வரும், அப்போ எடுத்துருங்க. ரோஸ்ட் பண்ண இந்த சேமியாவை போட்டுருவோம். அதுக்கப்புறம் சேமியா ஃபுல்லாக எடுத்துட்டா ரவை பாதி தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ரவை போட்டுட்டோம். இப்போ ரவை பாதி போட்டோம். அதே மாதிரி அரிசி மாவும் பாதி போட்டுருங்க. சரிங்களா? இப்போது அரிசி மாவு பாதி போட்டுட்டு தேவையான உப்பு இது இந்து உப்பு, அதனால் கொஞ்சம் கலராக இருக்குது. வேறு என்னென்னலாம் போட போகிறேன் இதில் அப்படின்னா, இஞ்சி ஒரு பெரிய துண்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா பொடி பொடியாக 2 நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு இதெல்லாம். வெங்காயம் ஒரு 2. சரிங்களா? இதெல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சீரகத்தூள் இல்லைன்னா சீரகம் எது உங்களுக்கு அவைலபிளோ அதை போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னா, தயிர் ஊற்றணும். கெட்டி தயிராக இருந்தாலும் சரி, நீங்கள் கடைஞ்ச தயிராக இருந்தாலும் சரி, 1 கப் தயிர் ஊற்றணும். 1 கப் தயிர் ஊற்றிட்டு இதை நல்லா பிசையணும். இதை நல்லா கலக்கின உடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 10-15 நிமிஷம் இதை விட்டுட்டு நீங்கள் தோசை வார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். சொரக்காவை துருவி போட்டுக்கலாம், அப்புறம் கேரட் துருவி போட்டுக்கலாம், கேப்சிகம் துருவி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக இதை பண்ணித்தரலாம். இப்போ நம்ம தயிர் ஊற்றினது இவ்வளோ தான் வருது. ஸோ நம்ம ஒரு தோசை பதத்துக்கு என்ன பண்ணணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கணும். இது அப்படியே ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறினவுடனே தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு. சரிங்களா? தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கரைச்சிப்போம் நம்ம. அப்போ தான் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ஊறும். இந்த சேமியா நீங்கள் உடச்சி பார்த்தா லைட்டாக உடையும். அதுதான் பதம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு கூட ஊற வைக்கலாம். நம்ம சாய்ஸ் தான் அது. ஏன்னா தண்ணி கொஞ்சம் நன்னா இருந்ததுன்னா சூப்பராக ஊறும். அதனால் இப்போ நான் திருப்பி என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், போருமானது. பாருங்கள், அந்த தோசைக்கு ஒரு சட்னி நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரே ஒரு வெங்காயத்தை நான் நறுக்கி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட போகிறோம். இதை நல்லா வதக்க போகிறோம். இதை நல்லா வதக்கிட்டு இதில் என்ன பண்ணணும், ஆறின உடனே கொஞ்சமாக உடச்சிக்கல்ல போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி. ஹெல்த்தி சட்னி. உங்களுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் இருக்கா, வெங்காயமும் உங்களுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாக உடச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். ஆனால் வெங்காயம் மாத்திரம் கொஞ்சம் நல்லா வதக்கணும். நீங்கள் இது நல்லா கிளாஸியாக இருக்கணும். ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாது. வெங்காயத்தோட பச்சை வாசனை இல்லாத மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு பச்சை கொத்தமல்லி கொஞ்சமாக பொட்டுக்கடலை உப்பு போட்டு அரைக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு பச்சை கொத்தமல்லி இல்லைன்னா நார்மலாக கொத்தமல்லி விதை இருக்குல்ல, அதை ஒரு 1/2 ஸ்பூன் இதோட இது பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சையாக ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அரைச்சி பாருங்கள், செம்மையாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்துன்னு வந்தால் நம்மளோட சட்னி ரெடி. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம தோசை மாவு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ட்ராப் இதில் போட்டு எண்ணெய் விட்டுட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு இப்படி தொடச்சிடுங்க. இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட மாவு காமிச்சிருக்கேன். என்ன ஸ்டேஜில் இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஊற்றுற பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றிடுவோம். இப்படி இந்த ஜல்லடையாக வரணும், அதுதான் பதம். இப்படி ஊற்றினீங்கன்னா ஜல்லடையாக வரணும். நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு. சேமியா ரவா தோசை. இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் ஒன்று காமிக்கணும் இல்லையா உங்களுக்கு, வாங்க காமிக்கிறேன்.
பாருங்கள், இப்போது நம்ம சட்னி அரைச்சின்னு வந்துட்டோம். தாளிச்சும் கொட்டிட்டேன். இது வந்து தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம தேங்காயே போடலை. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் எதில் அரைச்சிங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த சட்னியை நம்ம என்ன பண்ணுறோம், தொட்டுண்டு சாப்பிட்றோம். எம்மியாக இருக்கா? எப்படி வந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி சேமியா தோசை டிஃபன் ஐட்டமும் அதுக்கு தொட்டுக்க ஒரு சட்னியும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டிஃபன் ஐட்டமே வேணும்னா தொடர்ந்து ஒரு வாரம் போடுறேன். நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்போ போல் செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்ததுன்னா ஒரு லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ணணும். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.